சபரிமலை நெய் விற்பனை முற்றுமுறை கூடு. சபரிமலை உயிர் காக்கும் மருத்துவர்களின் விலை சுப்ரீம் கோர்ட் தலையீடு. இலவசங்களுக்கு எதிரான வழக்கு விரைந்து விசாரிக்க முடிவெடுப்பது 20ஆம் வரை உயிருடன் ஃபாக்ஸ் நம்பிக்கை. தேர்முறை எதிராக மத்திய சர்வந்த பிரதி பதவியில் கருப்பான் ஊற்றி கட்சி நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் கேட்டு சமூக ஆர்வலர்கள் சோனா வங்கியிடம் உடனே மோசம் அடைந்துள்ளது. 20ஆம் நாடாளுமன்றத்தை சாப்பிடாம மோர்ச்சா விரதம் பண்ணணும். மாணவிகள் கல்வி கடன் பெற உதவ 18 மாவட்டங்களில் ஒருங்கிணைப்பு அலுவலர்களை பேரரசு நியமன உயர்கல்வித்துறை இது தகவல் கடன். இதனால தான் ரயில்வே கேட்டு திறந்திருந்ததால் பயங்கரம். பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி 5 பேர் சாவு, 4 பேர் படுகா. கொல்கத்தாவில் ஐயோ கடவுளே இது அமெரிக்க படைகள் நடத்தி வான் தாக்குதல். ஈரான் சந்தர்ப்பமே நகரில் பாலத்தின் ஒரு தாக்கப்பட்டு விடுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடந்து அந்திய நிமிஷத்தை உடைக்கணும். அமெரிக்கா சரமாரி இவனை கப்பல் 4 உணவர்கள் வழி சண்டை ஓட்டு நீனும் ஜாவும் நானும் திருந்து கொண்டான் திருந்தான் சாம்பத்தியான சொல்லிருக்கேன் திருந்து ஐயா நாராயணா. சபரிமலை நெய் விற்பனை முறைகேட்டை விசாரிக்க அதிகாரி நியமனம். மனித நியமனம் நாட்டு சட்டம் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம். தியாகிகளின் பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று அமைச்சர் விஜய் சம்பவத்தில் பதிவு. காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எதிராக அவதூறு யூடியூபர் மீண்டும் கைது. யாரை பற்றி தவறு பேசுகிறாங்க கேரளா மாநிலத்தில் அப்படிதான் பண்ணாங்க. யூடியூபர் முக்கியமாக பொதுவாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவாக பேசாதீங்க யாரையும் பற்றி, அதான் நல்லது. ஜெகநாதன் அனிமேஷன் படத்தை வெளியிட்ட சுப்ரீம் கோர்ட் அனுமதி. ஓகே. பூரி ஜெகநாத் அவங்களது ஆழ்துறை கலட்டில் விழுந்த 3 வயசு வந்து அப்போ நல்லா விதி இருக்கதான் பழைச்சிட்டு பங்குச்சத்தை ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் ஷேரை விற்றுல சூப்பராக. இந்திய பங்குச்சந்தை வந்து 965 புள்ளிகள் உயர்த்தி 78,581 புள்ளிகள் வர்த்தகம் முடிவடைந்துள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிஃப்டி 261 புள்ளிகள் உயர்ந்தது. 24,334 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்துள்ளது. ரஷ்யாவிட அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உட்பட 5 நாடுகள் மீது 100% விதி. அமெரிக்கா சோதா தாக்கல். ரஷ்யா உக்ரைன் போர் 100% வரி. ஐரோப்பிய நாடுகளுக்கு விலக்கு. 25% கூடுதல் வரி. 60 எம்பிக்கள் ஆதரவு. ரிலையன்ஸ் கைவிடுதானே ஒரு பொருளுக்கு ஏற்றாங்க. ஒரு 100 வரி வச்சு தான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க. ரிலையன்ஸ் கைவச பங்குகளை அதிகரித்த நிறுவனங்கள். வெளிநாட்டு வாழ் இந்தியர் மூலம் ரூபாய் 7 லட்சம் கோடி வருமா. சமீப கரன்சி வெளிநாட்டில் இருக்க இந்தியர்கள் திட்டம் அதை அவங்க வங்கியிடம் முதலீடு செய்யணும்னா பணத்தை குறிப்பிட்ட காலத்துக்கு வட்டி கிடைக்காதுன்னா வெளிநாட்டு இந்தியர் மூலம் 7 லட்சம் கோடி வருது. ஏப்பா வெளிநாட்டு போகிறாங்க, வீடெல்லாம் வைக்காங்க, வச்சு போகிறாங்க. 4 ரூபா மதிப்பு 14 காசுகள் உயர்வு. வேணுமா அது வேண்டாம், அடிச்சுட்டு தார் இந்தாங்க அப்படிங்கிட்டார். வேண்டாம், சின்ன தண்டி இருக்குது வீட்டில் இருக்குது. ஆட்டுத்திறனாக்கி 500 கிலோ ஆட்டு இறைச்சி. அர்ஜுனா நீதான் வெற்றி ரகசியம். ரக்கூர் ஓவிட வீட்டு திருமகாலன். சாண்ட்விச் நகரமாக சாண்ட்விச் தீபம். இந்த உலகம் கோடிக்கான மக்கள் விருப்பமிழந்து சாண்ட்விச். ஒரு சமையல்காரர் கண்டுபிடிப்பில் ஒரு சூதாட்ட வேறு யோசனை பிறந்து என்று ஆச்சரியம். அதான் உண்மை. அதை 18 இங்கிலாந்தில் வாழ்ந்த